நீங்க வீடு கட்டி 5 இயர்ஸ் மேல ஆகுதா? உங்க வீட்டுக்கு திரும்ப பெயிண்ட் அடிக்கலாம்னு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம நேச்சுரல் பெயிண்ட்ஸ் மூலமா கடலூர் பாதிக்குப்பம் சப்தகிரி கார்டன்ல இருக்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருக்காங்க. வாங்க நம்ம நேச்சுரல் பெயிண்ட் சூப்பர்வைசர் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணலாம். நீங்க இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு சார்? இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அவங்க 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒயிட் வாஷ் பண்ண வர விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பிடிச்சி அங்கங்கே கிராக்ஸ் நிறையவே இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், என்னென்ன இதில் பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கிட்ட பேசணும். அவங்க வந்து சரி ஓகேங்க இந்த பட்ஜெட் எனக்கு பண்ணி கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பில்டிங்கை சுற்றி நிறைய கிராக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணீங்க? அண்ட் பில்டிங்கை சுற்றி உள்ள வெளியில என்ன பெயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க? பவர் வாஷ் பண்ணோம். பவர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிராக்ஸ் இருந்தது. அந்த கிராக்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டி ஒன்று, அதை வச்சு நம்ம கிராக் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டு மாடியில் ஒரு சில கிராக்ஸ்லாம் இருந்தது, அதுவும் நாங்கள் ஃபில்லப் பண்ணிட்டோம். மேலே டெரஸில் வந்து லோட்டஸ் லீஃப் எமர்ஷன் சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் ஒன்று, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2 கோட்டிங் ஒயிட்டாகவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 2 கோட்டிங் அடிச்சிட்டோம். அடிச்சதுக்கப்புறம் அவுட்ரஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பெயிண்ட் ஷைனிங் குவாலிட்டி சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் ஒன்று, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும். ஒயிட்டாக இருந்து 2 கோட்டிங் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு வந்து டெரக்கோட்டா கலரில் ஒரு கலர் ஒன்று கேட்டாங்க, அதுக்கும் ஃப்ளோர் கோட் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா ஒரு பெயிண்ட் ஒன்று அடிச்சோம். அதுக்கப்புறம் வால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் ஷைனிங் பெயிண்ட் சொல்லிட்டு ஒரு ஒயிட் இருக்கும், அந்த ஒயிட்டே வந்து 2 கோட்டிங் பண்ணிட்டோம். சோ நீங்க புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் இல்ல கட்டி முடிச்ச வீட்டுக்கு ரீபெயிண்ட் பண்றதா இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பெயிண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க.